அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் புதிய உத்தரவு ஒன்று போட்டிக்கிறாரு. என்னத்தென்னு சொன்னால் நேரத்தோட ஒரு 5-6 நாட்டுக்கு தடை விதிச்சிருந்தார் அவருடைய நாட்டுக்கு வரதுக்கு. இப்போ இன்னும் ஒரு 6-7 நாட்டுக்கு தடை வச்சுக்கிறாரு. எப்படின்னு சொன்னால் ஈராக், ஈரான், லெபனான், யெமன், பலஸ்தீனம், அடுத்தது சவுத் சூடான். இந்த நாட்டுகளில் தீவிரவாதம் அதிகம் சுட்டி அவங்களோட நாட்டில் எடுக்கிறதுக்கு உத்தரவில்லை. ஏர்போர்ட்டில் வந்தாலும் திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படி இருக்கிறாரு. அப்போ இன்னொரு கதை சொன்னார். எப்படின்னு சொன்னால் இவங்களும் இங்கே வந்து தான் முன்னேறி நாட்டில் நல்லா சம்பாதிச்சு நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கிறேன் அவர் சொல்கிறார். அப்போ எப்படின்னு சொன்ன இவற்றை பேச்சு ஈராக்கை பொறுத்த வரையில் அமெரிக்காவில் வந்து தான் முன்னேறின்றார். ஈரானை பொறுத்த வரையிலும் அமெரிக்காவில் வந்து தான் முன்னேறினேன்றார். அப்போ இதெல்லாம் நம்புகிற கதை மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் ஈரானில் முக்கியமாக எண்ணெய் வளம் இருக்குது, பெட்ரோல் வளம் இருக்குது, கேஸ் வளம் இருக்குது, அது யுரேனியம் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு கொண்டு ஈரான் இதுவரைக்கும் அமெரிக்காவோட பின்னுக்கோ அமெரிக்காவில் கடன் வாங்கியோ வாழ்ந்தில்லை. அப்போ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஈரான் எப்படி வாழ்கிறேன்னு சொன்னால் தன் எண்ணெய் வளத்தையும் பெட்ரோல் வளத்தையும் யுரேனியம் வளத்தையும் வச்சுக்கொண்டு கேஸ் வளத்தையும் வச்சுக்கொண்டு அது தானாகவே முன்னேறி வந்த நாடு. மற்ற நாடுகள் மாதிரி அமெரிக்காலேயோ யுஎன்ஐஎஃப்லேயோ யூனிசெஃப்லேயோ ஈரான் வந்து கடன் வாங்கல. ஈரான் கடன் வாங்காமே வாழ்கிற நாடு என்று சொல்கிற அளவுக்கு ஈரான் முன்னேறிக்கிறேன். அதே போதாததுக்கு இப்போ அமெரிக்கா என்னத்தை சொல்கிறேன்ட்டு சொன்னால் எங்கள்கிட்ட கடன் வாங்கி தான் ஈரான் முன்னேறினன்றார். இதே போல் இந்த நாட்டுகளுக்கும் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுகிறார். அடுத்தது தீவிரவாத நாடுன்று வேறு அவரை சொல்லுகிறார். அப்போ முழுக்க இந்த தீவிரவாதத்தை உருவாக்கினது யார்? அமெரிக்கா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த தீவிரவாதத்தை உருவாக்கினதே அமெரிக்கான்னு சொன்னால் இது பொருள் பின்னுக்கு வர நாடுகளில் இவர் தீவிரவாதம் என்று பேர் சூட்டுறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்கா பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிட்டிருக்கிறாரு அவர் தான் முன்னேற நாடுண்டு. ஏற்கனவே சவுதியில் பேத்து 1 ட்ரில்லியன் கடனை வாங்கிட்டு வந்துக்கிறார். கட்டாரில் பேத்து 1.2 ட்ரில்லியன் கடன் வாங்கிட்டு வந்தார் டாலர் கணக்கு. துபாயில் பேத்து 1.4 ட்ரில்லியன், மொத்தமாக 3.7 ட்ரில்லியன் கடன் வாங்கிட்டு வந்து தான் வர நாட்டை அவர் காப்பாற்றுறாரு. அப்போ இவர் என்னத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட கடன் வாங்கி தான் மற்ற நாடுகள் முன்னேறிக்கிறேன், எங்கள்கிட்ட வந்து தான் மற்ற நாடுகள் முன்னேறிக்கிறேன், எங்கள்கிட்ட நாட்டில் தொழில் செஞ்சு தான் மற்ற நாடு வளமாக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ இப்போ வெனிசுலாவுக்கு இவர் அடிக்க தடமாறுறதுக்கு வெனிசுலா வந்து அவர்கிட்ட கடன் வாங்கினா இல்லை, வெனிசுலாவில் எண்ணெய் வளம் வைக்கிறேன், கேஸ் வளம் வைக்கிறேன், நல்ல வளங்கள் வெனிசுலா அடிக்கிற சுற்றி அந்த வெனிசுலாவை இவர் சூறையாட பார்க்குறாரு. வெனிசுலாவுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி பேச்சு மட்டும்தான் பேசினார். இது வரைக்கும் வெனிசுலா மேலே கை வைக்கல. என்று சொன்னால் வெனிசுலாவோட பவர் தெரியும் அவருக்கு. வெனிசுலா எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னால் சைனா, ரஷ்யா, ஈரான்ட்டு ஏகப்பட்ட ட்ரோன்களையும் ஏகப்பட்ட மிசைல்களையும் வாங்கி வச்சுக்கிறேன். எந்த அமெரிக்கா எப்போ வேணுமானாலும் அடிக்கும். அந்த நிலைமையில தான் வெனிசுலா இருக்கிறது. அதுக்கு பயந்து தான் இவர் இன்னும் கை வைக்காம இருக்கிறார். எப்படியாப்பட்ட மிசைலில் இருந்தாலும் ஈரான் மிசைலை தொட்டாலும் பார்க்கல. அந்த அளவுக்கு ஈரான் மிசைலை செஞ்சு வச்சுக்கிறாங்க. அடுத்தது வந்து அமெரிக்காவுக்கு நினைப்பு நாங்கள் மற்ற நாடை நாங்கள் வளமாக்கிறோம், மற்ற நாட்கள் எங்களோட நாங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு தான் அமெரிக்கா நினச்சிருக்காரு ட்ரம்ப். ஆனால் அந்த வகையில் ட்ரம்ப்புக்கு எந்த இதுவுமே இல்லை. இப்போ ஈரான் அவர் சொல்கிறாரு ஈரான் அவரோட நாட்டுக்கு வந்து தான் சுதந்திரம் இப்போ நல்லா வாழ்கிறாங்கண்டு. ஆனால் இது வரைக்கும் ஒத்தண்டையாலும் ஈரான் அமெரிக்காட்டையோ ஐஎம்எஃப்டையோ இது வரைக்கும் கடன் எடுத்தில்லை. தந்த சொந்த வளங்களை வச்சே வாழ்கிற நாடு தான் ஈரான். அப்போ இது அதை தெரியாமல் பேசிட்டிருக்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்று சொன்னால் ஈரானை பதில் தான் முக்கியம். ஏன்னு சொன்னால் இவர் எல்லா நாட்டும் தீவிரவாத நாடை தான் பார்த்து அவர் நாட்டுக்கு தடை செய்ய மாட்டார். அது உண்ணாத நாடு இவர நாடு. இவர் தான் போன்டி கடற்கரை பீச்சில் ஆக்களை வச்சு தீவிரவாதத்தை உருவாக்கி அது இஸ்ரேலியனை வச்சு இஸ்ரேல் ஆக்களை கொண்டார். கடைசிக்கு எப்படி பேர் போச்சுன்னு சொன்னால் முஸ்லீம் தான் கொண்டு. அதில் இவர் ஆஸ்திரேலியாவில் நியூஸை கொடுத்துட்டான், உங்களோட ஆக்கள் தான் அமெரிக்காவில் சப்போர்ட் பண்ணுற ஆக்கள் தான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணு சொல்லி. அப்போ இதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இவர் அடுத்த நாட்டு தீவிரவாதம் என்று சொல்கிற அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க. அப்போ நாங்கள் யோசித்து பார்க்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அமெரிக்கான்றது எந்த அளவுக்கு எந்த வாதத்தில் என்ன இந்த மதவாதத்தை உண்டாக்குற நாடுன்னு யோசித்து பார்க்கணும். அதில் வேறு இன்னொன்று நியூஸை கொடுத்திருக்கிறாரு, இந்தியாவிலும் இது மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடும் என்று சொல்லி இவரை சொல்லிக்கிறார். அது இவரே பிளேன் பண்ணி செய்கிற தாக்குதலாகவும் அமைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளே பார்ப்போம்.